பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 72வது வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமேன். இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் ஒரு பெரிய ராஜா. அவரிடத்துல இல்லாத சொத்துக்கள் இல்லை, அவரிடத்துல இல்லாத பொன்னோ பொருளோ இல்லை, எல்லாவற்றிற்கும் அதிபதி அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். எந்த ஒரு பொன்னையும் வெள்ளியையும் பார்க்கிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேதம்தான் எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்மளும் இன்னைக்கு எத்தனையோ விதமான செல்வங்கள் சொத்துக்கள் என்னதான் நம்மக்கிட்ட இருந்தாலும் நமக்கு மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாகமம் தான். நம்மளில் எத்தனை பேர் வேதாகமத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். நம்மளிடத்துல வேதாகமம் எங்கே இருக்குது? நம்ம வேதத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம்? இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கிறோமா? இல்லைனா வருஷத்துக்கு ஒரு நாள் எடுக்கிறோமா? ஆலயத்து போகும்போது மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோமா? இல்லைனா நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற புத்தகமாக நம்ம அதை பயன்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் அந்த வேதாகமத்தில் அடங்கியிருக்கு. நமக்கு எந்த ஒரு கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னாலும் நம்ம வேதாகமத்தை திறந்து வாசித்தோன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் பதில் அந்த வேதாகமத்தில் இருக்குது. நம்ம வேதத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? எந்த ஒரு மனுஷன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானம் செய்து அதன்படி நடக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். சொத்துக்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோடனே பெரிய பெரிய பங்களா கார் அதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது இல்லை. மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா ஆண்டவர் நம்மளோடு இருப்பது. வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எந்த நேரமும் 24/7 ஆண்டவர் கூடவே இருக்கிறார். நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத தாண்டி என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துட முடியும் சொல்லுங்கள்? அவர் நம்மளோடு இருக்கணும்னா, இந்த உலகத்தையே படைத்த தேவன் நம்மளோடு கூடவே இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஆண்டவருடைய வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் எத்தனை பெரிய ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் முக்கியமானது மிகவும் விலையேற பெற்றது நம்ம கைகளில் இருக்குது வேத புத்தகம். வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.